ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கோலிவுட் டாபிக்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்லாம் சினிமா வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருது. அப்படி என்னடா நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் தான். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஹார்ட் சூர்யா ஃபேன்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்க போகுது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இரும்பு கை மாயாவி படம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இதை பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யாருக்காக எழுதினார் இந்த கதையை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூர்யாவை மனசில் வச்சுட்டு தான் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காரு. அதாவது அவரோட ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கதை தான் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லி அது ஒரு இந்த படத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போவே அதிக க்ரோடிக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுக்கலான்னு சொல்லி எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது, ரொம்ப பட்ஜெட் அப்படின்லாம் சொல்லி எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் ஒரு கைதி, மாநகரம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இதை தொடர்ந்து எப்படி இருந்தாலுமே இந்த படத்தை எடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா இன்டர்வியூலையுமே பதிவு பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதை தொடர்ந்து இதை பார்த்திங்கன்னா நான் சூர்யா சாருக்காக தான் எழுதினேன், சூர்யா சார் தான் கண்டிப்பாக அதில் பண்ணுவார் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையுமே சொன்னார். ஸோ அது ஒரு நம்பிக்கை தான் ஃபேன்ஸ்க்கெல்லாம். சரி, ஓகே, எப்போ இருந்தாலும் வெயிட் பண்ணுறது ஒர்த்தாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இரும்பு கை மாயாவி படத்தோட கதை பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ இதில் சூர்யா நடிச்சிருந்தா ஒர்த்தான ஒரு ஆக்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நான் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இரும்பு கை மாயாவி வரும் அப்டேட்ஸ் எல்லாம் நிறையாவே கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதில் சூர்யா சார் நடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் எங்களுக்கே கஷ்டமாச்சு. ஸோ அதில் யார் தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமீர் கானை சூஸ் பண்ணியிருக்காங்களாமா. அப்படி தான் பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரங்களில் நியூஸ் எல்லாம் வைரலாக பரவிட்டுருக்கு. இதை லோகேஷ் கனகராஜோட தரப்புலேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல, ஜி ஸ்கோட் ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த ஒரு இதுவுமே வரல. பட் சீக்கிரம் அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சூர்யா சாரை தூக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. இது சண்டை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ பர்சனல் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, சூர்யாவுக்கு லைனப்ஸில் நிறைய படங்கள் இருக்குது, இப்போதைக்கு அதை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜுக்குமே நிறைய லைனப்ஸில் படம் இருக்குது. பட் இதை ஃப்யூச்சரில் தான் கண்டிப்பாக பண்ணுவார் இரும்பு கை மாயாவியை. இல்லைனா அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படி யாராவது கிட்டே கொடுத்து கதையை பண்ண சொல்லலாம், அப்படி கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பென்ஸ் படம் எப்படி அவரோட கதையை கொடுத்து பண்ண சொல்கிறாரு, ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் கொடுத்து பண்ண சொல்லலாம். ஸோ சூர்யா சாருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அடி வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் அவருக்கு நினச்ச மாதிரி போகல. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயந்தான். கங்குவாலாம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த எதற்கும் துணிந்தவன், ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் அவருக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கே ஆளாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது நல்லா சிரிச்சுட்டு இருந்த மனுஷன் அதுக்கப்புறம் சிரிக்கிறதே இல்லை நிறைய ஃபோட்டோ ஷூட்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணங்கானையுமே மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதை தொடர்ந்து அவருக்கு லைனப்ஸில் பார்த்திங்கன்னா அடுத்து வாடிவாசல் இருக்குது. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படத்தை. ஸோ வெற்றிகரமாக அது ஆரம்பிச்சிருச்சு. வாடிவாசல் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அது உண்மையாக ரீசெண்டாக இப்போ ஒரு 1 வீக் கூட ஆயிருக்காது. ஸோ இந்த டைமில் தான் இப்போ தான் ஆரம்பித்தாங்க, பூஜையெல்லாம் போட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் 3 பார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பார்ட்டு, ஒரு பார்ட்டு வெற்றிமாறன் கூட ஒரு படம் நடிச்சிட்டாலே போதும், போரோட உச்சிக்கு போயிடலாம். இதுக்கு சூர்யா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா நம்மளுடைய சூர்யா பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான நடிப்பின் அரக்கன்னே சொல்லலாம். ஸோ அவர் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அவரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ஃப்ளாப்பே தராத ஒரு டேரக்டர் லிஸ்ட்டில் நம்மளுடைய வெற்றிமாறன் சார் இருக்கார். ஸோ அவரோட படம் வாடிவாசல், அதில் 3 பார்ட் வேறு இருக்குது. ஏற்கனவே விடுதலையெல்லாம் அவருக்கு நல்ல ஒரு இது கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நம்ம சூர்யா சார் கூட கைகோத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு நடிப்பின் அரக்கனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு நடிப்பே வராதவனை கூட நடிக்க வச்சுருவார். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான டேரக்டர் தான் இவர், பாலா அவங்கெல்லாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுங்கிறத. பட் இதை சூர்யா ஃபேனாக பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் தான். ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டார் சூர்யா. ஏன்னா இரும்பு கை மாயாவி, லோகேஷ் கனகராஜ் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அவரும் கூலி அந்த மாதிரி எல்சியூவில் இருக்கிற பிரான்ச் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இதை தொடர்ந்து இந்த படத்தை அவர் மிஸ் பண்ணது கொஞ்சம் மன வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வாடிவாசல் வருதுன்னு சொல்லி ஒரு மனசை தேத்திக்குவோம். பரவாயில்ல, இதுவே ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு திருப்தியை கொடுத்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்சியூ ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோலிவுட் டாபிக்ஸ்.